ஒரு ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை நிக்க வச்சுட்டு அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஊசியை குத்தி ரத்தத்தை அப்படியே வடிய வைக்கிறாங்க. அவன்கிட்ட சொல்றாங்க இது என்னது உன்னுடைய ரத்தம் சொன்னும் போது அவன் அதை பார்த்துக்கிட்டே இருந்து நம்பிட்டான் அது அவனுடைய ரத்தம். ஆனா அது அவனுடைய ரத்தமே அல்ல. அப்படிங்கிறப்போ அவனுக்கு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ரத்தம் உண்மையிலேயே வெளியில போனா எப்படி ஆகுமோ அந்த மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான் ஆயிட்டான். அவன் நம்பினதுனால அது அப்படி ஆயிட்டான். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுவது தெரியுமா? யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென். விசுவாசித்தீங்க, நம்புனீங்க அப்படின்னா அது நடக்கும். தேவன் என்னை விடுதலை ஆக்குவார், தேவன் எனக்கு நன்மை செய்வார், தேவன் என்னை சுகப்படுத்துவார், தேவன் என்னை பலப்படுத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவருடைய மகிமையை காண்போம். அதாவது இந்த வசனம் சொல்லப்பட்ட இடம் லாசரு மரித்து போனான், கல்லறையில் வைக்கப்பட்டான், 4 நாள் ஆனது. அதுக்கப்புறம் இயேசு வந்து சொல்றாரு என்ன பண்ணு, கல்லறையை திறக்குன்னு சொல்லும் பொழுது அவர் நாற்றம் அடிக்குமே என்று சொல்லும் பொழுது நீ விசுவாசி தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். இந்த நாட்கள்ல நீங்க வந்து விசுவாசிங்க தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்.